நேற்றைய நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் எல்லா பெட்ரோல் செட்டிலையும் நீங்கள் பார்த்தால் அங்கே மோட்டார் பைக்குகள், பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் லைனுக்கு நிக்குது. இன்றைக்கு நான் பார்த்தேன் சில இடங்களில் பரல்கள் எல்லாம் லைனில் வச்சிருக்கிறாங்க. அங்கே பெரிய ஒரு கியூவா இருக்குது. ஹல்லேலூயா. என்னத்திற்கு? ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் வேண்ட, ஒரு 10 லிட்டர் டீசல் வேண்ட, எல்லாம் லைன்ல நிக்குது. பெரிய வாகனம் நிக்குது, சின்ன வாகனம் நிக்குது, புது வாகனம் நிக்குது, பழைய வாகனம் நிக்குது. அத போல நான் சிந்தித்தேன், அந்த பெட்ரோல் செட் இருக்கிற இடத்துல எங்களை வச்சுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. எங்களை நோக்கி லைன் கட்டி நிக்குது. என்னது? பெரிய பிரச்சனை நிக்குது, சின்ன பிரச்சனை நிக்குது. அல்லேலூயா. பழைய பிரச்சனை நிக்குது, புதிய பிரச்சனை நிக்குது. அல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகள் ரவுண்டு கட்டி நின்றாலும் நமக்கு சப்ளை பரலோகத்திலிருந்து கிடைக்கிறபடியால் நிச்சயமாக நாம் வெட்கப்படுவது இல்லை, நாம் தோற்று போவதில்லை. நமக்கான சப்ளை கர்த்தரிட்ட இருந்து வருகிறது. அல்லேலூயா. அது ஒரு நாளும் முடிந்து போகாது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு லைனில் நிக்கலாம், எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கையை தட்டி அந்த தெய்வத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படியே லைனில் பார்க்கல பெரிய ஒரு பிரச்சனை பின்னக்கு இருக்கும், ஆனாலும் பயப்படாதிருங்க. பவுசர் நின்று போகலாம், பரலோகத்தின் பவுசர் நிக்காது. அல்லேலூயா. அபிஷேகம் கிடைத்துக் கொண்டிருக்கும், வல்லமை கிடைத்துக் கொண்டிருக்கும், சக்தி கிடைத்துக் கொண்டிருக்கும். அல்லேலூயா. பவுலுக்கு சக்தி இல்லாமல் போட்டது. ஆகவே அவர் ஆண்டவர்ட்ட போய் கேட்கிறார், ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு கிருபை தாங்க. கர்த்தர் சொல்றார், என்ற சக்தி உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. என்ற கிருபை உனக்கு போதும். இந்த பிரச்சனை இருக்கட்டும். அல்லேலூயா. இந்த பண பிரச்சனை இருக்கட்டும், ஆனா இந்த சக்தி உன்னோட கூட இருந்து உன்னை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் பவுலுக்கு வாக்கு கொடுத்தார். இந்த 3 மாசம் உங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என்ற கிருபை உனக்கு போதும், என்ற அருள் உனக்கு போதும், என்ற சக்தி உனக்கு போதும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவற்ற சக்தி எனக்கு போதும் என்று? எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. அந்த சக்தி போதும் என்ற மறுபடியும் கையை தட்டி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்று சொல்லுங்க. சொல்லி சொல்லி நன்றி இயேசுவே. ஆமென். அவர் உங்களை பலப்படுத்துவார், புதிய வழிகளை திறப்பார், புதிய அற்புதங்களை செய்வார். விசேஷமாக இந்த காரியத்தில் ஜெயம் வேண்டும் என்று எந்த சகோதரி சகோதரன் இருக்கிறீங்களோ, இந்த மாசத்தில் நீங்கள் சந்திக்கிற காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. 3 மாசம் உயிர்த்தெழுந்த நாளுக்கு அடையாளமான மாதம். அல்லேலூயா. கல்லறையை உடைச்சு கொண்டு இயேசு வெளியே வந்தார். அந்த 3 நாளுக்கு அடையாளம் தான் 3ஆம் மாசம். அல்லேலூயா. இந்த மாசம் நீங்கள் வெளியே வருவீர்கள், வெளியே வருவீர்கள், வெளியே வருவீர்கள். நான் வெளியே வருவேன் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மாசத்துல நான் வெளியே வருவேன், வெளியே வருவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு வெளியே வரும் பொழுது தன்னுடைய ஆடைகளை மடித்து வைத்து விட்டு வந்தார். அல்லேலூயா. நீங்களும் காரியங்களை ஒழுங்குபடுத்தி வெளியே வாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கவலைப்படாதிருங்கள், ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. Praise the Lord. நன்றி ஆவியானவரே. தேவ பிள்ளைகளை, பணம் இருக்குது, சொத்து இருக்குது, அந்தஸ்து இருக்குது, ஆனால் ஆறுதல் இல்லை. அல்லேலூயா. ஆனால் தேவன் எனக்கும் உனக்கும் அந்த ஆறுதலின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்களுக்கு அப்படி ஒரு வருத்தம் வந்தால் செலவழிக்க பணம் இல்லை என்பது கர்த்தருக்கு தெரியும். உதவி செய்ய மனிதர்கள் என்பது கர்த்தருக்கு தெரியும். அதனால கர்த்தர் என்ன செய்கிறார்? அது எதுவும் அண்டாமல் ஆறுதலை தந்து எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு சோதனைகள் வேதனைகள் மத்தியிலும் நமக்கு நல்ல இளைப்பாறுதலை கர்த்தர் தந்திருக்கிறார். தாவீதுக்கு சொன்னான், உனக்கு ஆறுதல் என்ற ஆசீர்வாதம் படியமா. அடுத்தது, இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். கரங்களை தட்டுவீங்களா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவர். ஆண்டவர்
தயவு செய்து கவனிங்க. தாவீதை பார்த்து சொல்றார், இவ்வளவு ஆசீர்வாதம் உனக்கு தற்காலிகமா தந்துட்டேன், கடைசி ஒரு பெரிய ஒரு மகிமையை கொடுக்கிறேன்னு உனக்கு நான் வீட்டை உண்டு பண்ணுவேன். ஆமென். யோசிச்சு பாருங்க, வீடு இல்லாமல இருந்த அவனுக்கு அரண்மனையே கொடுத்துட்டார், அவனுக்கு ராஜாசனமே கொடுத்துட்டார். அப்போ சொல்றார், நான் உனக்கு வீடு கொடுக்க போறேன். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உன் சந்ததியை எனக்கு முன்பதாய் நிலை நிறுத்த போகிறேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். உன் நிமித்தமாக, ஆமென், உன் நிமித்தமாக நீ பெத்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போற. உன் மருமக்கள் ஆசீர்வதிக்க போகிற, உன் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிற, உன் பூட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிற. இந்த வார்த்தையை கேட்கிற நீ இன்றைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயா இருந்தால் உன் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவது நிச்சயம். கையை தட்டி அந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. நான் செத்த பிறகு என்ற பிள்ளைக்கு என்ன நடக்கும் என்பது தெரியாது, ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ மரித்த பிறகும் உன் பிள்ளையை நான் கைவிட மாட்டேன். ஆமென். அல்லேலூயா.